ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து தான் தீர்க்க தரிசனமாக சொல்கிற ஒரு வார்த்தை, உன் அழுகை ஆனந்தமாக மாறும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ அழுது கொண்டிருக்கிறாய், உனக்குள்ளே கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாய், உனக்குள்ளே புலம்பிக் கொண்டிருக்கிறாய். இதை அறிந்த தேவன் தான் உன் அழுகை ஆனந்த களிப்பாய் மாறும். மகளே, இன்னைக்கு ஒரு மாற்றத்தை நீ பார்க்க போகிறாய். நான் எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 61 அதிகாரம் 3வது வசனத்தில் இவ்வாறாய் வாசிக்கிறோம். சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். இங்கே இயேசு கிறிஸ்துவை குறித்து ஏசாயா தீர்க்கன் என்ன செய்கிறான்? தூர தரிசனத்தில் பார்க்கிறான். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் என்ன செய்ய போகிறார்? வரப்போகிறார். அவர் வரும்பொழுது அவர் எப்படிப்பட்ட தேவனாய் இந்த பூமியில் உதிக்கப் போகிறார் என்றால், துயரப்படுத்தப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அதாவது அழுகையில் இருக்கிறவர்கள், துயரத்தில் இருக்கிறவர்கள், இழப்பில் இருக்கிறவர்கள், ஏக்கத்தோடு இருக்கிறவர்கள், எதிர்பார்ப்போடு கூட இருக்கிறவர்கள், இவர்களை சீர்படுத்தவும், இவர்கள் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும். அன்றைக்கு ஒரு தோல்வி உலகத்தில் அவர்களை தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்பத்திலேயோ தேசத்திலேயோ வந்துவிட்டால் சாம்பலை என்ன செய்வார்கள்? தலையின் மேல் போட்டுக்கொண்டு அவர்கள் என்ன நெட்டு உடுத்தி அவர்கள் சாம்பலில் என்ன செய்வார்கள்? உட்கார்ந்திருப்பார்கள். இது ஒரு தோல்விக்குறை அடையாளம். இன்றைக்கு நீங்கள் தோற்றுப்போன நிலைமையில் இருக்கிறீர்களா? தலகுலிந்து போன அனுபவத்தில் இருக்கிறீர்களா? அவமானப்பட்டு போயிருக்கிறீர்களா? சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை ஆண்டவர் தருகிறார். துதிக்கு, அதாவது துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தை ஆண்டவர் தருகிறார். உடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட தேவன் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது உடைய வாழ்க்கையில் எதற்கு என்ன செய்ய துதியின் உடைனா, துயரப்பட்டவர்களுக்கு, அதாவது ஒடுங்கின ஆவி உடையவர்களுக்கு, ஏதோ ஒரு ரீதியில் ஒடுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறீர்கள். இன்றைக்கு உடைய ஒடுக்கங்களை மாற்றுகிறார், உடைய கண்ணீரை ஆண்டவர் மாற்றுகிறார். எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவரை துதிக்கிற, ஆண்டவர் எனக்கு செய்த நன்மைகளை நினைத்து, அவர் என் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ததை நினைத்து, அவர் என் வாழ்க்கையில் நன்மை செய்ததை நினைத்து இந்த நாளில் துதிக்கிற நாளாக என்ன செய்ய போகிறது? மாற்றப் போகிறார். இதற்குத்தான் தேவன் என்னை அனுப்பினார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துடைய வருகையில் அவருக்கு எப்படிலாம் இந்த பூமியில் இருக்க போகிறது, அவர் இந்த பூமியில் பிறக்க போகிறார், இந்த பூமியில் பிறக்கும் பொழுது என்னென்ன காரியமெல்லாம் சம்பவிக்க போகிறது என்பதை ஆண்டவர் ஏசாயா தீர்க்கன் மூலமாய் முன்னுரைத்தது போலவே இன்றைக்கும் இயேசு நமக்குள்ளவே இருக்கிறார், உங்களுக்குள்ளவே வாசம் பண்ணுகிறார். உங்களுடைய அழுகையை பார்க்கிறார், உங்களுடைய துயரத்தை பார்க்கிறார், உங்களுடைய பாடுகளை பார்க்கிறார், எல்லாவற்றையும் பார்க்கிற ஆண்டவர் தான் இன்றைக்கு தீர்க்கமாய் சொல்கிற ஒரு வார்த்தை, உன் அழுகையை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிற தேவன் இருக்கிறேன். நான் எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா? நாள் வரைக்கும் நீ அழுது கொண்டிருக்கலாம், வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உன் சஞ்சலத்தை ஆனந்த களிப்பாய் மாற்ற முடியும், உன் துயரத்தை மாற்ற முடியும். என் தேவன் மாற்றுகிறவர். அதை மாத்திர நீ விசுவாசித்தால் இன்றைக்கு அற்புதம் நடக்கப் போகிறது. ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவமே, அருமை தகப்பனே, இன்றைக்கும் உடைய பிள்ளைகள் என்னென்ன காரியத்துக்கு அழுது கொண்டிருக்கிறார்களோ, இன்றைக்கு அழுகை ஆனந்த களிப்பாய் என் ஆண்டவர் ஆனந்தமாய் மாறட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். இயேசு இரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.